எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விமலா. நான் வந்து பிந்து மேமோட கேட்கணும் அப்படிங்கிற பேக்கிங் கிளாஸில் பேக்கிங் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு எப்படி அவங்கள தெரியும் அப்படின்னா, நான் இன்ஸ்டா பார்த்துட்ருக்கிறப்ப மேடமோட ஸ்பீச் கேட்டேன். இந்த மாதிரி தமிழில் வந்து பேக்கிங் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மேடம் சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேக்கிங்கை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணேன், ஃப்ளா ஃப்ரீ அப்படிங்கிற கிளாஸில். ஃபஸ்ட்டு கிளாஸே ரொம்ப நல்லா போச்சு. மேடம் வந்து எப்படி நம்ம எல்கேஜி பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசிடி எழுத சொல்லி தருவோமோ, அதே மாதிரி பேசிக்லேருந்து பக்காவாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேக்கே ரொம்ப நல்லா வந்துச்சு. அதே மாதிரி அவங்க எடுத்த கிளாஸும் நம்ம புதுசாக ஒரு இதை கற்றுக்குறோம், அதுவும் ஆன்லைனில் கற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியே இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது அவங்களோட பேக் மீ ஹாப்பி அப்படிங்கிற அடுத்த கோர்ஸ்லேயும் ஜாயின் பண்ணேன். அதுவும் இதே மாதிரி தான், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். அதுவும் ரொம்ப நல்லா போச்சு. அவங்க கிளாஸ் வந்து ஒரு என்ன டீச்சர் மாதிரி தான். நம்ம ஸ்கூலுக்கு போனால் எப்படி நம்ம டீச்சர் வந்து நம்மளுக்கு கிளாஸ் எடுப்பாங்களோ, சேம் அதே மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. பட் நம்மக்கிட்ட வந்து நம்மளை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல குரு அப்படின்னா இவங்கள மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப 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 நன்றி மேடம். காட் பிளெஸ் யூ. இந்த மாதிரி ஒரு டீச்சராக நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அதாவது நம்ம பைசா வாங்குகிறோம், அதுவும் ஆன்லைன் கிளாஸில் நம்ம பைசா வாங்குகிறோம், நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தோம், அதோட முடிஞ்சிருச்சு, அடுத்த ஸ்டூடெண்ட்டை பார்க்கலாம் அப்படி இல்லாமல் யார்கிட்ட என்னென்ன திறமை இருக்குது, எப்படி அதை வந்து வெளியில் கொண்டுட்டு வரணும், எப்படி அவங்கள ஒரு படிக்காதவங்களை கூட எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணி பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுல பயங்கரமாக பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற விஷயங்களை சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகளே கிடையாது. அதே மாதிரி அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. என்னோடய ஏஜ் வந்து 50 ஆகிறதுனால நான் இதில் வந்து இந்த வயசுக்கு அப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஆனால் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு தடவையும் என்கரேஜ் பண்ணி நான் வந்து பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் என்ன அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பேசிக் வந்து கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான், அந்த இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்து விட்டது நீங்கள் தான். லைஃப்பில் இது வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம்னு நினைக்கிறேன் நான். மேடம் வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணுன்னா, ஆக்சுவலி நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் குரூப்லேருந்து, அந்த ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு. திடீர்னு அந்த கிளாஸ் கற்றுட்டு கொஞ்ச நாள்லேயே எனக்கு வந்து என்னோடய பிஸ்னஸ் டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு, ஆர்டர் இல்லாமல். ஸோ அந்த சமயத்தில் மேடமோட இந்த கிளாஸ் வந்து எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிறது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு மேடம் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் இவ்வளோ ஸ்பீச் கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணதுனால, என்னை மட்டும் இல்லை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணனால மட்டும்தான் நாங்கள் இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுது. அவங்களோட கிறிஸ்மஸ் கோர்ஸ் ஆகட்டும், நியூ இயர் கோர்ஸ் ஆகட்டும், ஒவ்வொன்றுக்கும் அவங்க போடுற எஃபர்ட்னாலேயே நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தோணுது. யாரும் யோசிக்காதீங்க, இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் நிறைய அட்டென்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.